கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானால் ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பார்த்திங்கன்னா உங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் என்ன பண்ணுகிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் கண்ணின் மணி போல் உங்களை பாதுகாத்து உங்களை ஒரு சேதமும் அணுகாமல் உங்களை அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை வழி நடத்தி வருகிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏன்னா தேவனுக்குரிய பிள்ளைகளே அவர் ஒருபோது ஒரு நிமிஷம் கூட அவர் என்ன பண்ண மாட்டார், விட்டு விலக மாட்டார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருக்குரியவர்களாக இருக்கீங்க. நமக்கு விரோதமாக யார் என்ன எழும்பினாலும் என்ன பண்ணாலும் அவங்களோட காரியங்கள் ஒன்று என்ன பண்ணாது, வாய்க்காமலே போக. காரணம் ஏன்னா கர்த்தர் உங்களை சிருஷ்டித்தவர், அவர் உங்களை உருவாக்கினவர், அவர் பெயர் சொல்லி அழைத்துக்கிறார், அவருக்கென்று உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்து அதன்படி, தகப்பனே நீர் என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர், நீ என்னை மீட்டுக்கொண்டு என்று சொல்லியிருக்கீங்க, நான் உன்னுடையவன் என்று சொல்லியிருக்கீங்க. நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி அவரோடு பேசும்போது அதன்படி அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.